ஹலோ வீவர்ஸ், மகாநதி நியூ பிரமோ இந்த இடத்துல ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க தாத்தா. அப்போ பாட்டி இருந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கவும் சாரதா ஃபோன் பண்ணாங்க. என்னது ஃபோன் பண்ணாங்களா, என்ன ஆச்சுன்னு ஒன்னே விஜய் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி வந்துடான்னு சொன்னாலுமே இல்லை, கண்டிப்பாக நான் வரமாட்டேன், அவங்களுடைய மனசை மாற்றாத வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். நான் என்ன பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு பேச்சு எடுத்தானா மறுபடியும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதை தான் நான் அதவும் சொன்னேன். ஆனால் அப்பயுமே சாரதா கேட்க மாட்டேங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ராகினிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, இப்பதான் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்க மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்குன்றாங்க. இவங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்க, எல்லாரும் வருத்தத்துல இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்கு. ஒவ்வொரு முறையும் எங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருப்பீங்க, ஏன் எங்களை கேவலப்படுத்திருப்பீங்க, அதுக்கான தண்டனை தான் இப்ப இது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு பார்க்கலாமா, எங்க அவன் ஒரு முடிவோடு போயிருக்கான், அப்படி இருக்கும்போது நாம போயிட்டு அந்த விஷயத்துல இது பண்ணா அது தப்பா தானே தெரியும்ன்றாங்க. அதுக்காக அவனை அப்படி விட சொல்றியா? சாரதா பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சாரதா இருந்துட்டு எந்த இடத்துலயும் எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி பேசுது. அப்படி பேசும்போது என்ன பண்ண சொல்லுன்றாங்க. என்னால ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபீல் பண்றாங்க. ஆனா அவன் பண்றதுமே சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் சொன்னா மட்டும் அவனுக்கு கோவம் வருது. என்னதான் பண்றதுன்னே தெரியல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சரியா ஆகிடும், நாளைக்கு சரியாகிடும் நினைக்கிறோம். சீக்கிரமா விஜயும் காவேரி ஒன்று சேரணும்னு தாத்தா நினைக்கிறாங்க. தாத்தாவுடைய ஆசை நிறைவேற போதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.